நம்ம வந்து இப்போ தூண்டி போட போகிறோம். தூண்டி போடுறதுக்கான முக்கியமான தேவை அந்த மண்புழுவை தான் இப்போ தோண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி வெட்டுறாங்கன்னு. இவ்வளவு நோண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக விட்டுங்கம்மா, மீன் போயிட போகுது. போதும்டா, வாங்கடா போவோம். வாங்க வாங்க போகலாம், மீன் பிடிக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். வந்துட்டேன் மீன் பிடிக்கிறதுக்கு. கிணத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ மண்புழு குத்துறது எப்படின்னு பார்ப்போம். புழு எடுக்குவோம். பாருங்க எப்படி குத்துறாங்கன்னு. பாருங்க எப்படி குத்திட்டாங்கன்னு. இப்போ தூண்டியை போட்டுடலாம் தண்ணிக்குள்ளே எடுத்து. இங்கே தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம போட வந்த குட்டை. பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட் வேறு இடத்த மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள் கடிக்குது. கடிக்குது. இங்கே பாருங்க இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மீன் மாட்ட மாட்டேங்குது. புழுவை தான் அதிகமாக திங்குது. அதனால் மீன் மாட்டுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள் இடத்தெல்லாம் மாற்றி மாற்றி போடுறோம், ஆனாலும் கடிக்க மாட்டேங்குது. கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மாட்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முள்ளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி க்ளீனாக ஆக்கியிருக்குன்னு.
ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ எத்தனை மீன் அங்கே முள்ளே க்ளீன் ஆக்கிருச்சு. புழு ஃப்ரெண்ட்ஸ், புழு வந்து நிறையா இருக்கணும், அப்போ தான் இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். இங்கே கடிக்கிறது சின்ன சின்ன மீன்களாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் காலையில் ஒரு இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல விராமீன் மாட்டி அந்த குச்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எதுவுமே மீன் மாட்டலை, அதனால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிருவோம். எல்லாருக்கும் பாய் பாய், see you tomorrow.